Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. கிரியேட்டிவ் என்டர்டெயின்மெண்ட் தனஞ்சயன் வழங்கும் லிஜமோல் ரோகிணி வினீத் நடிப்பில் இயக்குனர் ஜெயபிரகாஷின் காதல் என்பது புதுவுடைமை பிப்ரவரி 14 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். விஜய் ரசிகர்களுக்கு எதிராக ரஜினி ரசிகர்களோ அஜித் ரசிகர்களோ மோத விடுறப்போ, ஏன்னா அதுலேயும் ஈஸியாக குளிர்காயலாம். நீங்கள் அஜித் ரசிகர்களோ விஜய் ரசிகர்களோ விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? இந்த ஃபேக் ஐடி இல்லை இந்த மாதிரி ஐடி உருவாக்குவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா விஜய் ஆதரிச்சே பேசிக்கிட்டு இருப்பான், சில பேர் ரஜினி ஆதரிச்சே போட்டிருப்பான். இவன் எல்லாருமே ரசிகரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது திட்டமிட்டு உருவாக்கப்படுற ஐடி. விஜய் ரசிகர்கள் பெரும்பாலும் பலரும் இந்த கருத்துக்களில் இருக்காங்க. கட்சி ஒரு ஸ்பீடு இல்லாமல் இருக்குன்றதையும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. இருக்க சூழ்நிலை இதுதான் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இந்த ஃபேக் ஐடி இருக்குல்ல, இது தூண்டி விட்டு போயிடும். அதில் ஒரு 3 பேர் ஈல்ட் ஆகும், அவன் பேசுவான். அப்போ நம்ம இதை பார்த்துட்டு பேசாமல் இருப்போம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லை ராசா. விஜயுடன் என் தலைமை ஏற்படும் கூட்டணி காடு ஆக மாட்டுச்சிரான்ட்டு உட்காந்து கடன்னு டைப் பண்ணுவார். இந்நிலையில் இது போட்டு பேசுகிறேன். அதே என்ன சார் கிட்ட வந்துச்சு சார், நான் கூட விசாரிச்சேன் சார், அப்படி தான் பேசுகிறாங்க. அநேகமாக 2 நாள் அறிக்கை வரும்னு சொல்கிறாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவில் ஒரு சின்ன சலசலப்பு. செங்கோட்டையன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதே போல் கோகுலேந்திரா அவங்க அந்த உட்கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும்போது அவங்களும் எங்களுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அதை வச்சு பல யூகங்கள் கிளம்பியிருக்கு. அதிமுக ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கா, இது மறுபடியும் எடப்பாடி கட்டுப்பாட்டில் இருக்கா? ஏன்னா இன்னும் வழக்குகள்லாம் நிறைய நிலுவையில் இருக்குது, அதெல்லாம் தீர்ப்பு வர போகுது. ஒரு பக்கம் டிடி தினகரன், இன்னொரு பக்கம் சசிகலான்ட்டு இருக்காங்க. இப்போது முன்னாள் அமைச்சர்கள்லாம் இந்த மாதிரி கருத்து தெரிவிக்கும் போது அதிமுக ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கா? ஏன்னா தாவேகா கூட்டணி வரும்போது இவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஃபஸ்ட்டு அந்த ஒரு பலமான கூட்டணி அமையும். அதிமுக ஒரு புறம் பலவீனமாகுதுன்னா இந்த இடத்துல எப்படி பலமான கூட்டணி அமையின்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல சார்? நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஆதரவு ஊடகங்கள் எல்லாமே இவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க. அந்த மாதிரி தான் நரேட்டிவ் செட் பண்ணப்படுது. சும்மா அப்படி மேடை விட்டு இறங்கும் போது எடப்பாடி லைட்டாக தடுமாறி விழுறாரு வச்சுக்கிங்க, பின்னாடி கேபி முனுசாமி தள்ளி விட்டாருன்னு சொல்லிட்டா அதை எடுத்துக்கொண்டு கேபி முனுசாமி எடப்பாடியை கொல்ல பார்த்தாரா, கேபி முனுசாமிக்கும் எடப்பாடிக்கும் பிரச்சனை என்ன, இப்படிலாம் நரேட்டிவ் செட் பண்ணுறதுலாம் ஆள் இருக்குது. 6 அமைச்சர்கள் அதிருப்தியில் இருக்காங்க. அவங்க இது எடப்பாடியை சந்தித்து பேசினாங்க, ஒரு மூத்த பத்திரிகையாளர் பேசினார். அதை வச்சுக்கிட்டு என்னன்னா கம்பி கட்டுற கதை பண்ணாங்க. ரப்பர் மாதிரி இழுத்து அது எத்தனை விவாதமாக போச்சு. ஓபிஎஸ் கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லாமல் போனவர். அவர் ஒரு நல்ல தலைவர், ஒரு பொறுமையான மனிதர், எல்லாரும் மதிக்கக்கூடியவர். ஆனால் அவருடைய செயல்பாடு, அவர் ஒரு 50 பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒரு 3-4 எம்எல்ஏ இவளோட சுருங்கிட்டு போயிட்டார். அவர் வெளியேற்றப்பட்டார். ஆனால் இன்றைக்கி என்ன நரேட்டிவ், ஓபிஎஸ் ஒரு பெரிய தலைவர் மாதிரியும் கைப்பற்றுவார் அப்படின்ற அளவுக்கு ஒரு நரேட்டிவ் போகுது. இன்னொரு பக்கம் 40 எம்எல்ஏக்களுடன் எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் வெளியேறுகிறார். இப்படிலாம் சில அரசியல் விமர்சகர்கள் சொன்னாங்க. ஏதாவது நடந்ததா? ஒரு செயற்குழு கூட்டத்தை தள்ளி வச்சு உடனடியாக அவசர செயற்குழு கூட்டம்னு கூட்டினா அதுக்கு ஒரு நரேட்டிவ். ரெட்டையிலை மேட்ரு கட்சியிலே சம்மந்தம் இல்லை, யாராவது வழக்கு போட்டால் கோர்ட்டு அது என்னன்னு பார்த்து முடிங்கன்னு சொன்னால் அவ்வளோதான், ரெட்டையில பிடுங்க போகிறாங்க பிஜேபி இதுன்னு. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, பிஜேபி மிரட்டி தன்னுடைய கூட்டணிக்குள்ளே அதிமுக கொண்டு வரப்போகுது. இந்த எல்லாமே என்னென்னா அதிமுக ஒன்றும் இல்லை, அதிமுகக்குள்ளே 1000 பிரச்சனை. அதிமுக பிஜேபி கூட போயிடும், அதிமுக பிஜேபி கூட போயிடும்னு நரேட்டிவை நீங்கள் திரும்ப 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 சொன்னீங்கன்னா சிறுபான்மை மக்கள் இவங்களாம் நம்ப மாட்டாங்க. 2வது, கூட்டணிக்கு இப்போ வேணாம் வேறு ஆப்ஷன் யோசிக்கிற காங்கிரஸ் மற்றவர்கள் யோசிக்க மாட்டாங்க. விஜயே கூட யோசிக்க மாட்டார், என்னைக்கு இருந்தாலும் பிஜேபி போயிட்டாங்க. காங்கிரஸ் எப்படி யோசிக்கும்? இங்கேருந்து அங்கே போய் அவர் திடீர்னு பிஜேபி போயிட்டாருன்னா அரசன் நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக போயிடணும்னு யோசிப்பாங்க. இதுக்கான ஒரு நரேட்டிவ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாம். நீங்கள் எந்த அளவுக்கு இவர்கள் இருக்கிறார்கள்ன்றதுக்கு நேற்றைய உதாரணமே எங்கள் தலைமையில் தான் இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறாங்களா சார்? இதை மக்கள் வேணால் குழப்பமடைவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இப்படி நடக்குமா இப்படி நடக்குமான்னு ஆனால் இப்போ அந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய இப்போ எடப்பாடி பழனிசாமியோ இல்லை அதை தாண்டி அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களோ இல்லை இப்போ தாவேக்கால் இருக்கக்கூடிய இப்போ விஜய், அதை தாண்டி புசி ஆனந்த் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ இவங்கெல்லாம் இந்த இது நரேட்டிவாக எடுத்துவாங்களா? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி நம்ம நினைக்கிறோமோ? நான் சொன்னேன்ல, வாட்ஸ்அப் தகவலை பார்த்து நம்புகிற தலைவர்கள் பல பேர் இருக்காங்க, அதை நம்பி பேசுகிறவங்களாம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுகவில் இந்த பிரச்சனைலாம் இல்லையா? லால்குடி எம்எல்ஏ தொடர்ச்சியாக போட்டுட்ருக்காரு. அவர் பேர் கோதன் ராமனா என்ன பேர், ஆனால் அது பெருசாக செய்திகள் வராது. நீங்கள் எல்லா இடத்துலையும் இப்போ நேருவுக்கு எதிராக அன்பில் மகேஷ் ஒரு இது நகர்த்திக்கிட்டே இருக்கார். கனிமொழிக்கு எதிராக பத்திரிகையாளர்களை வச்சே அடிக்கிறாங்க, நேருவை அடிக்கிறாங்க, இன்னும் பலரை அடிக்கிறாங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் பெருசாக வராது. ஏன்னா என்னென்ன செட்டப் பண்ண முடியுமோ எல்லாம் செட்டப் பண்ணி வலுவாக ஒரு ஷீல்டு மாதிரி ஆதரவு ஊடகங்கள் அதுன்னு
இப்போ இன்னும் ஒரு படி மேலே போய் வழக்கமாக பேசுகிறவர்கள் பேசுனா நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த தாவேகா இந்த நரேட்டிவை பத்திரிகையாளர், முக்கியமான பத்திரிகையாளர் நடுநிலை மாதிரி பேசியிருந்தவங்கள வச்சே பேச வைக்கிறாங்க. அப்போ இவங்களே சொல்லிட்டாரா அப்படின்ற மாதிரி எப்பயுமே வந்து சார்ந்து பேச சார்ந்து பேச நடுநிலையா மாட்டாரு. பேசுவாரு. திமுக எதிர்ப்பார், இவரே சொல்றாருப்பா அப்படின்ற அளவுக்கு நம்ப வைக்கிற ஏற்பாடு நடக்குது. செங்கோட்டை மேட்ருக்கு வரேன். அவர் பேசுனது ஒரு விவசாயிகள் சங்கம் ஏற்பாடு பண்ண, ஒரு அனைத்து விவசாயிகள் ஏற்பாடு பண்ண அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துடைய வெற்றி விழா. அதில் எல்லா கட்சிகளும் கலந்துக்கும் போது ஜெயலலிதா படம், எம்ஜிஆர் படம், கலைஞர் படம்லாம் வைக்க மாட்டாங்க. ஆனால் இவர் ஏதோ ஒரு இது பண்ணி அவங்கள தான் குறை சொல்கிறாரு. இது ஆரம்பித்ததே ஜெயலலிதா தான். நிதி கொடுத்தாங்க, 3 கோடியே சில்லறை கொடுத்தாங்க, அவங்க படம் இல்லை, இது இல்லை, அதனால நான் போகல, புறக்கணிக்கல, நான் போகலங்க அப்படின்றாரு. அதை ஒரு பெரிய எடப்பாடிக்கும் இவருக்குமான பிரச்சனையாக மாற்றி கட்சியே உடையிற மாதிரி ஒன்று பேசுகிறாங்க. கோகுல இந்திரா பேசுறதுல நீங்கள் அந்த இந்த கூட்டங்கள்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம். இந்த மாதிரி செயல் வீரர்கள்னு சொல்லிக்குவாங்க, செயல் வீரர்கள். அந்த செயல் வீரர்களுடைய கூட்டத்தில் பேசுகிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த கட்சியும் விளங்காது. ஏன்னா அவ்வளோ பேசுவாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்க ஆதங்கத்தை கொட்டுவாங்க, பேசுவாங்க. அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இதெல்லாம் இப்படின்னு பேசுனா நீங்கள் எல்லா கட்சியிலும் தான் இருக்குது. சேரை தூக்கிலாம் அடிக்கல டிஎம்கேலாம். ஏங்க நான் என்ன கேட்குறேன், கட்சியை நியமித்த மேயர்களுக்கு எதிராக பல்க் ஆஃப் கவுன்சிலர்ஸு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க திமுகவில்? அவங்கள டூர் கூப்பிட்டு போயிட்டு கோரம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. அதான் நடந்தது. அப்போ என்ன கட்சி தலைமை ஸ்ட்ராங்காக இருக்குது? அதனால் இது போன விஷயங்கள் வந்து எல்லா கட்சியிலுமே இருக்குது. அண்ணாமலைக்கு எதிராக டீமே இல்லையா? அண்ணாமலை விட்டா பள்ளம் தோண்டி போய்ச்சிருவாங்க, அந்த அளவுக்கு பல பேர் வெறுப்பில் இருக்காங்க. அதனால் எல்லா கட்சியிலும் இது இருக்குது. ஆனால் அதிமுகவில் மட்டும்தான் இருக்குதுன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ். ஏன்னா இவங்களை அடிக்கணும்னா பெரிய கட்சி நீங்கள் அதிமுக தான். அதை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. சசிகலாவுடன் இவர் பேசினாரா, இதனால் எடப்பாடி வெறுப்பாக்கி விட்டார், இப்படிலாம் சசிகலாட்ட பேசாத முன்னாள் அமைச்சரில் கிடையாது. இப்போ கூட சொல்கிறேன், இப்போவும் அதிமுகவில் இருக்கிற பல பேர் சசிகலாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் இதை உடைக்கணும்லாம் தீர்மானிக்கலை. அவங்க இதை எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க எல்லாருடைய வெறுப்பும் எடப்பாடி தான். எடப்பாடிக்கு என்ன பிரச்சனை, சசிகலா மறுபடியும் உள்ளே விட்டால் தன்னுடைய தலைமை போயிடுமோன்ற ஒரு பிரச்சனை. மற்ற 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அதனால் இது வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் மீறி தான் சட்டசபை தேர்தல். எடப்பாடி இவ்வளோ சசிகலா உள்ளார விட்டாவே இவ்வளோ பிரச்சனை வருமா? ஓபிஎஸ் இருக்கும்போது இரட்டை தலைமை, ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள், இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இப்போது தாவேகா நாளைக்கு கூட்டணி வரும்போது கண்டிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கும்போது இப்போது இப்படியான ஒரு நரேட்டிவ்னா, எடப்பாடி வந்து சிஎம், ஓகே சீனியரு, இவர் வந்து டெபுட்டி சிஎம், விஜய் அதை விரும்புவாரா? முறையாக கட்சி ஆரம்பிச்சு ஒரு பிரமாண்டமாக ஒரு மாஸ் லீடராக வந்து விரும்பலைங்க. விஜய் விரும்பலை. அவங்க ரசிகர் சொல்கிற மாதிரி எங்கள் ஆள் தாங்க முதல்வர், யாரும் தேவையில்லை, தனியாக நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாங்க? 234 தொகுதியில் அவங்களுக்கு வேட்பாளர் போட முடியும், என்ன ஒர்க் பண்ண முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 10-12% ஓட்டு வாங்க, அது 10-12% ஓட்டு வாங்குவாங்க, ரைட்டு. அந்த வாக்கு சதவீதத்தை வச்சு இப்போ எம்எல்ஏவாக ஜெயிக்க முடியுமா? அது ஒன்று இருக்குல்ல, எவ்வளோ ஜெயிப்பாங்க? நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் தாண்டி அங்கே பெருசாக தெரிஞ்ச பரிச்சயமான முகம் இல்லை செல்வாக்கு மிகுந்த தலைவர். பணம் டிஎம்கேன்ற மிகப்பெரிய சக்தி. அவங்க எலெக்ஷன் ஒர்க்குனா வேறு லெவலில் இருக்கும் தொகுதியில். ஏடிஎம்கேவும் அதே மாதிரி இருப்பாங்க. நீங்கள் ட்ரைனிங்கே இல்லாத களத்துக்கு போகிற வீரர்கள், உங்களுக்கு தளபதியே கிடையாது, ஒரு தளபதி தான் இருக்கார் களத்தில். மாவட்ட லெவலில் தளபதிகளே கிடையாது. நீங்கள் எல்லாமே இளைஞர்கள், அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. ஒரு போலீஸ் வந்து 10 பேர் ஏப்பா நிற்கக்கூடாது அப்படி போ அப்படின்னா போயிடுவாங்க, தூக்கி உள்ளே வச்சுருவேன் அப்படின்னா, இல்லை தூக்கி உள்ளே கூட வைப்பாங்க. ஏன்னா இவங்க ஆட்சி அதிகாரத்தில் எதுவுமே இல்லை, இவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு தெரியும். அப்போ இந்த ஒர்க் எல்லாத்தையும் எதிர்த்து என்ன நீங்கள் களமாட முடியும்? கிட்டத்தட்ட முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் எல்லாருமே. கரெக்டு, அதுதான் கரெக்டான வார்த்தை. அப்போது என்ன ஜெயிப்பாங்க சொல்லுங்கள்? இப்போ சொல்லுங்கள். நான் அந்த விஜய் ரசிகர்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் நம்பிக்கை, உங்களுடைய இது எல்லாம் கரெக்டு. இப்போ நாங்களே கூட என்ன சொல்கிறோம், ஒரு மாற்றம் வரணும். ரஜினி சொன்ன மாதிரி இடைவெளி இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. விஜய் மாதிரி ஆட்கள் வரணும். வந்தால் ஏதோ இதே இவர்கள் அரசியலே இல்லாமல் புதுசாக ஏதாவது ஒரு அரசியல் மாற்றம் வந்தால் தான் இவர்களுக்கும் கடிவாளம் போட்ட மாதிரி இருக்கும். அப்போ அது கரெக்டு தான், வரணும். விஜய் முதல்வராக வரணும், அதில் மாற்று கருத்து இல்லை. யார் வேணுமானாலும் வரலாம், ஆனால் அதுக்கு சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி தானேங்க. இப்போ நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள். நீங்கள் 12% 14%. இப்போ நீங்களே இப்போ ஒருத்தர் சொன்னார் ரஜினி வந்தால் 50% வருவார்னு, அந்த மாதிரி கூட சொல்லிக்கிங்க. ஆனால் நடைமுறை அது கிடையாதுன்றேன். அப்போது இன்னொன்று சொல்கிறேன், ரசிகர்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. எம்ஜிஆர் திமுக விட்டு வெளியில் வந்தப்போ அவருடைய ரசிகர்கள், ஏராளமான ரசிகர்கள் கலைஞர் தான் ஓட்டு போட்டாங்க. சினிமாவில் அவரை பிடிக்குங்க, அரசியல் இவர் தாங்கன்ற லெவல்லாம் இருந்தது. சேம் அதே இங்கேயும் நடக்கும். சீமானுக்கு போடுவாங்க, ஏங்க சீமா நல்லா பேசுகிறாருங்க, நான் விஜய் ரசிகருங்க, சீமா நல்லா பேசுகிறாருங்க, நான் விஜய் ரசிகருங்க, அண்ணாமலை தாங்க கரெக்ட் தலைவருங்க, இவர் ரொம்ப பேச மாட்டேங்கிறாருங்க, நான் வந்து இல்லை இல்லைங்க எங்கள் ஃபேமிலியே திமுகங்க,
நான் ரசிகர் விஜய் ரசிகருங்க, ஆனால் நான் வந்து ஓட்டு இப்படிலாம் இருக்கும். நீங்கள் ரசிகர்கள் பற்றி பேசும்போது சாரி இன்டரப்ட் பண்ணதுக்கு, இப்போது சமீபத்தில் இந்த ரஜினி ரசிகர்கள் வெர்சஸ் விஜய் ரசிகர்கள் ஒன்று இப்போ ட்விட்டரில் ஒரு ஸ்பேஸில் எக்ஸ் தலைத்தளத்தில் பேசியிருக்காங்க. விஜய் சுற்றுப்பயணம் வர போகிறாரு, மேலே வந்து முட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது தகாத வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேசியிருக்காங்க. இப்போ இது ஒரு பக்கம் வைரலாக போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில். வழக்கமாக வந்து நம்ம அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் நீங்கள் ட்விட்டரில் இருக்கீங்களா? ஃபேஸ் டைமில் வந்து எவ்வளோ பேர் பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஓப்பன் பண்ணாவே 10 பேர் பேசிகிட்டு இருப்பான். எவன் வேணால் ஜாயின் பண்ணுவான். அதில் அவனுக்கு மட்டும் ஒரு 4-5 பேர் கிரிஞ்சாக பேசிகிட்டு இருப்பாங்க. இது எல்லா டிஎம்கே நடக்கும், ஏடிஎம்கே இது நடக்கும். எடப்பாடி கூட ஒரு தடவை வந்து பேசினார். இதெல்லாம் நடக்கும். இது வந்து இந்த நபர் இவங்க சொல்கிற குற்றஞ்சாட்டுற நபரை போய் பார்த்தா 2024 தான் அவர் ட்விட்டரை ஆரம்பிச்சிருக்காரு. 1300 பேர் இருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். விஜய் ரசிகர்களுக்கு எதிராக ரஜினி ரசிகர்களோ அஜித் ரசிகர்களையோ மோத விடுற போக்கு. ஏன்னா அதுலேயும் ஈஸியாக குளிர் காயலாம். நீங்கள் அஜித் ரசிகர்களோ விஜய் ரசிகர்களோ விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? இந்த ஃபேக் ஐடி இல்லை இந்த மாதிரி ஐடி உருவாக்குவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா விஜய் ஆதரிச்சே பேசிகிட்டு இருப்பான். சில பேர் ரஜினி ஆதரிச்சே போட்டிருப்பான். சில பேர் அஜித் ஆதரிச்சே போட்டிருப்பான். இவன் எல்லாருமே ரசிகரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது திட்டமிட்டு உருவாக்கப்படுற ஐடி. இந்த ஐடி விஜயை போய் வம்பிழுக்கும். வம்பிழுத்தோன்னா நம்மால் என்ன பண்ணுவான்? உடனே அஜித்தையும் ரஜினியும் 8 தலைமுறை இழுத்து திட்டுவான். திட்டின உடனே ஒரிஜினல் ரசிகன் இருக்கான்ல அவன் குதிச்சிடுவான். அதுக்கப்புறம் தீரா பகை. இதுக்கு இந்த 2 பேரும் இந்த வேலையை முடிச்சு போட்டியை தூக்கி போயிடுவான். இவங்க உட்காந்து அடிச்சிட்டு இருப்பாங்க. சேம் இதே விஜய் ரசிகன்ற போர்வையிலையும் ஐடிகள் இருக்கிறது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பேசுகிற இப்போ எனக்கெல்லாம் வந்து திட்டுற ஆள்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஃபேக் ஐடி தான். ஏய் நீ என்ன பெரிய இதுவா அதிமுக சேர்க்கலான்னு பார்க்குறியா? நீ வந்து புரோக்கரு, நீ வந்து எங்கள் தலைவன் புத்தி சொல்கிறியா? 2026 எங்கள் தலைவன் தான். இதில் கொஞ்சம் பேர் தான் விஜய் ரசிகர்கள் பெரும்பாலும் பலரும் இந்த கருத்துக்களில் இருக்காங்க. என்னது இருக்கிற யதார்த்தம் தெரியுது, பல விஷயங்கள் தெரியுது, அவருடைய ஆசையை நம்ம மதிக்கிறோம். அதனால் யதார்த்தம் வேறுன்றதையும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. கட்சி வந்து ஒரு ஸ்பீடு இல்லாமல் இருக்குன்றதையும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. இப்போ இருக்க சூழ்நிலை இதுதான் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இந்த ஃபேக் ஐடி இருக்குல்ல இது வந்து தூண்டி விட்டு போயிடும். அதில் ஒரு 3 பேர் ஈல்ட் ஆகும், அவன் பேசுவான். அப்போ நம்ம வந்து இதை பார்த்துட்டு பேசாமல் இருப்போம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லை ராசா. நாங்கள் பல அடி வாங்கியிருக்கோம். 7 தலைமுறை இழுத்து திட்டினதெல்லாம் பார்த்துட்டு கடந்துட்டு போயிட்டு இருப்போம். ஏன்னா கூலிப்பட திட்டதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. உண்மையான ஒருத்தன் திட்டுறானா அது கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம், அதுக்கு பேசலாம். அதனால் இது இப்போ ஒரு வகையான செட்டப்னு வச்சிங்களேன். அதில் ஒன்று தான் இந்த முட்டை அடிக்கிறதுலாம். எம்ஜிஆருக்கு சொன்னாங்க, அதை ஃப்ளவர் வாஷ் கட்டி விட்டு உண்டிகோலில் அடித்து ஆசிட்டை எம்ஜிஆர் மேலே கொட்ட விட்றது, முட்டையில் ஆசிட்டை வச்சு அடிக்கிறதுலாம். எம்ஜிஆருக்கு பிரதானமே என்னது ஃபேஸ். அப்போ அந்த மாதிரிலாம் அப்போ நடந்தது. அதெல்லாம் எம்ஜிஆர் சில சமயம் வந்து பாதுகாவலரில் வச்சுட்டு ரொம்ப இதெல்லாம் பண்ணார். இப்போ விஜய் வெளியவே வரக்கூடாதுன்றதுக்கான ஒரு நரேட்டிவாகவும் இது பார்க்கப்படுது. இன்னொன்று நம்மளுக்கு நியூஸு ரொம்ப பஞ்சங்க. ஏன்னா திங்கிங் கிடையாது, கான்செப்ட். இது கான்செப்ட், இதை கான்செப்ட் எடுக்கலாம்லாம் கிடையாது. அப்படியே காக்கா மாதிரி பார்த்துன்னே இருப்பான். மிச்சர் போட்டால் கப்பு கைக்கு அந்த மாதிரி எவன் போடுறான், எழுதுறானா அதை பிடிச்சிக்குவோம், அதை போடுவோம், இப்படி தான். அதனால் வந்து நீங்கள் வந்து சோர்ஸும் உள்ள இது பண்ண தெரியாது. எங்கேயாவது போய் எதையாவது போய்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் பெருசாகப்படுது. அது உள்ளுக்குள்ளே போய் அது என்ன இது, அவன் யார், இது சும்மா பேசுகிறாங்க, ஜாலிக்கு பேசுவான், அது எடுத்துகிட்டு அதை கொண்டு வந்து வச்சு பேசுறது. விஜய் ரஜினி ரசிகர்களே வச்சிங்களேன், ரொம்ப தீவிரமாக இருக்கிறவன் விஜய் ஏற்றுக்குவானா? ஏற்றுக்க மாட்டான். விஜய் ரசிகர் தீவிரமாக இருக்கிற ரஜினி ஏற்றுக்குவாங்களா? மாட்டாங்க. அது அடிப்படையிலே ஊர்ன விஷயம். நீங்கள் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க 4 பேர் பேசிக்கிறத வச்சுக்கிட்டு விஜய்க்கு எதிராக சதி, விஜய் வெளியே போகக்கூடாது, உள்ளே இருங்கன்னா அதுவும் நடக்காது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு தான் இருக்கும். ஓகே சார். இந்த ஃபேக் ஐடிகள்லாம் தாண்டி இப்போது இன்னும் விஜய்க்கு ஒரு புதுசாக ஒரு டாக் ஆஃப் த டவுனாக மாறிது. என்னன்னா, இப்போ மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் அவர் வந்து பேசும்போது சில டைம் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து நிறையா கருத்துக்கள் இருந்தாலும் அவர் வந்து இந்த கூட்டணி விஷயத்தில் வந்து அவர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு. அது வந்து அவர் சுற்றி இருக்கவங்கள வந்து அவங்க பேச்சை கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு நோக்கி அவரை தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. இப்போ அதுக்கு வந்து மூத்த பத்திரிகையாளர் மணி சார் அவங்களும் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஒரு பத்திரிகையாளருக்கும் ஒரு கட்சி தலைவருக்கும் ஒரு பர்சனலாக ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அதை நீங்கள் வந்து பொது வெளியில் வந்து சொல்லவே கூடாது. அது வந்து ஊடக தர்மம் கிடையாது. அதே போல் அது வந்து கட்சி தலைவர்களுக்கு முடிவு. நாம் வந்து நீங்கள் அவங்க விஷயத்தில் தலையிட்டு நீங்கள் இப்படி தான் போகணும், நீங்கள் இப்படி போகணும், நம்ம ஒன்றும் ஆலோசனை சொல்கிறதுக்கு நாம் கிடையாது. அங்கே என்ன நடக்குதோ அந்த விஷயத்தை வந்து நம்ம வெளியில் நடக்கிற விஷயத்தை அவங்ககிட்ட கன்வே பண்ண ஒழிஞ்சு நாம் அவங்க முடிவுகளை வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்லியும் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பத்திரிகையாளர் அப்படின்னு அதுக்கு இலக்கணம் என்னென்னா, சோர்ஸை வெளியே சொல்லாமல் இருக்கிறது, கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை ரொம்ப முக்கியம். இப்போ என்ன பர்சனலாக எடுத்துட்டாலே எனக்கு பல ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் பழக்கம். இவங்கெல்லாம் பழக்கம் என்கிட்ட பேசுனாங்கன்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. சில பேர் அலுவலகத்துக்கு வாங்கலை அப்படின்னு கூட கூப்பிடுவாங்க. நான் போய் அவங்கள பார்க்குறேன்னா அது ஒரு ரிப்போர்ட்டாக போடப்படும். இது பண்ண அப்போது நீங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள், அரசியல் தலைவர்கள், பல கட்சிகளில் நமக்கு தொடர்புகள் இருக்கும். மனம் விட்டு பேசுவாங்க. ஏன் பேசுகிறாங்கன்னா 2 காரணம். ஒன்று,
ஒரு பத்திரிகையாளர் நம்ம விஷயத்த சொல்கிறோன்னு. 2 சில விஷயங்களை கன்வே பண்ணுவாங்க. நம்ம மூலியமா அது வெளியில் போனால் தலைமைக்கு போவோம் அதுன்னு. அந்த இடத்துல அந்த கிரெடிபிலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். அவர்களை நம்ம எங்கேயும் காட்டி கொடுக்கக்கூடாது. சிலர் அதையும் தாண்டி வாங்க சந்திக்கலான்னு ஒரு பொது இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ரகசியமாக சந்திப்பாங்க. அப்போ அந்த சந்திப்பில் சில விஷயங்கள் பரிமாறப்படும். இது எல்லாமே ரகசியம்தான். ஷோவை நான் இதுக்கு உதாரணமாக சொல்லுவேன். அவர் வந்து ஜெயலலிதா கூடயும் தொடர்பில் இருப்பார், கருணாநிதி கூட இருப்பார், எம்ஜிஆர் கூட இருப்பார், சிவாஜி கூட இருப்பார், எல்லாரும் கூட இருப்பார். எல்லாரும் அவர்கள் விஷயத்தை சொல்லுவாங்க. எதுவும் அவர்களை தாண்டி அங்கங்கே போகாது. முடிந்தால் நல்ல விஷயங்களை கொண்டு கன்வே பண்ணுற வேலையை பண்ணுவார். எந்த இடத்துலையும் இந்த இடத்துல என்னை சந்திச்சப்போ இவர் இப்படி சொன்னார், அவருக்கு எதிராக இவர் இப்படி சொன்னார்னு சொன்னதே கிடையாது. எல்லாமே திரைமறைவில் தான் நடக்கும். திரைமறைவு தான். அதுதான் பத்திரிகையாளர் பணி. அதை தாண்டி நீங்கள் பெருமை பேசிக்கிறதா என்னை வந்து விஜய் அங்கே பார்த்தார் இங்கே பார்த்தாருன்றது. திரு ஐயநாதன் விஷயங்களில் அவர் இந்த விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்க கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்தும் கூட. ஏன்னா உங்களை நம்பி தான் அவர் பேசுகிறார். என்னை சந்தித்தார்னு சொல்கிறது வேற. அப்போ அது ஒரு இது உங்கள் கிரெடிபிலிட்டியை கூட்டம். விஜய் வரைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, அப்போ சொன்னால் கரெக்டாக இருக்கணும். ஆனால் அதை கூட சொல்லலாமா வேணாமான்றதை அவங்க முடிவு பண்ணணும். இப்போ தாவேகா தரப்பில் எனக்கு தொடர்பு இருக்குங்கன்னா என்ன கெட்டு போகுது? நீங்கள் கொடுக்குற செய்தியில் உங்கள் நம்பகத்தன்மை கரெக்டாக இருந்ததுன்னா அவங்க முடிவு பண்ணுவாங்க, இவர் அங்கே லிங்க்கில் இருக்கார், சரி இவர் வந்து சொல்கிற விஷயம் கரெக்டுன்னு. அப்போ அந்த விஷயங்கள். இன்னொன்று, நீங்கள் யாரையும் நிர்பந்தப்படுத்த முடியாது. இப்போ நான் பேசுகிறேன், நான் வந்து இப்போ ஒரு இவரை இப்போ புஷி ஆனந்தை பற்றி விமர்சனமோ ஜான் ஆரோக்கியசாமியோ இல்லை விஜய் பற்றியோ நம்ம விமர்சனத்தை வைக்கிறோன்னா அது வந்து ஒரு அனலைஸ் தான். சார் இப்படி போனால் இப்படி நடக்கும், இவங்க இப்படி போகல. புஷி ஆனந்த் இன்னும் மாறலை. அவர் நல்ல ஹார்ட் ஒர்க்கரு, ஆனால் ஸ்மார்ட் ஒர்க்கராக மாறல. அவர் ஒரு அரசியல் கட்சி தான் மாறல. இதுதான் விமர்சனம். நீங்களாம் ஒரு ஆளா? புஷி ஆனந்த்லாம் ஒரு ஆளா? நீங்களாம் எதுக்கு இது இருக்கிற அப்படின்னு பேசுறது இது கிடையாது. அது என்னுடைய கோபத்தை வெளிப்படுது. அது என் வேலை கிடையாது. என் வேலை இருக்கிற விஷயங்களை பதிவு பண்ணிவிட்டு செய்தியாக பதிவு பண்ணிவிட்டு போகிறது தான் என்னுடைய வேலை. அப்போ அந்த இடத்துல இது ஒரு பிரச்சனை. இப்போ இவர் மணி சார் இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பத்திரிகையோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லையோ ஒரு சேனலில் இருக்கிற ஒரு எடிட்டர் ஒரு இதை பேசுகிறாரு, இல்லை வேறு யாராவது பேசுகிறாங்கன்னா இன்னொரு சேனல் வந்து அதை கவர் பண்ணாது. அதாவது கருத்தே சொல்ல மாட்டாங்க. ஒரு பத்திரிகையாளர் இன்னொரு பத்திரிகையாளர் பற்றியோ இல்லை வேறு ஏதாவது பத்திரிகையாளர் எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா செய்தியை கொடுக்கறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். நீங்கள் அவரை பற்றி இவரை பற்றின்னு. ஆனால் இந்த சமூக ஊடகங்கள் யூடியூப்லாம் வந்த பிறகு தனிநபர்களை பற்றி பேசுவது, அவர் என்ன இவர் என்ன, அவர் என்ன அரெஸ்ட் ஆகிட்டாரா சொல்லுங்கள் வாங்க ஒருத்தர், அவருக்கு பிடிக்காமல் ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து உக்காந்தோன்னா அவர் இஷ்டத்துக்கு சொல்லுவார், அதையெல்லாம் பதிவு பண்ணி போடுவாங்க, பேஜ் எதிரும். உடனே அதுக்கு எதிரான ஆளை கூப்பிட்டு இவர் இப்படி சொல்லியிருக்காரு, நீங்கள் நான் சொல்கிறேன், அவர் ஒன்று சொல்லுவார், அதை போடுவாங்க, அங்கே பேஜ் எதிரும். மொத்தத்தில் அதோடைய பின்னணி என்னென்னா பேஜ். ஆனால் இங்கே அந்த தனி மனித தாக்குதல், அந்த டிக்னிட்டி போயிடும். இது எத்திக்ஸா பத்திரிகைன்னு கிடையாது. அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் நீங்களே கேட்குறீங்கன்னா கூட நான் தவிர்த்துடணும். அதிகபட்சமாக நான் சொன்னது கூட நான் சொல்ல முடியாது, புத்தி சொல்ல முடியாது. அது அவருடைய உரிமை, அவருடைய கருத்து. அதில் போயிட்டு நீ இப்படி சொல்லணும், இப்படி தான் சொல்லணும் நான் சொல்ல முடியாது. நான் சொல்ல வர்றது இந்த இடத்துல தனியாக சந்திப்பை வந்து வெளிப்படுத்தக்கூடாது. அது வந்து என்ன பயப்படுவாங்கன்னா, இவர் கூட வேறு யாராவது தலைவர்கள் பேசணும்னு நினச்சா கூட ஐயோ அவர் சந்தித்ததே வெளியே சொல்லிட்டாரு, அப்போ நம்ம எப்படி சந்திக்கிறதுன்னு பயம் வரும். இன்னொன்று, நம்மளை நம்பி சந்திப்பாங்கன்னா அவங்க நம்மளை நம்பும் போது அதை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. இது பத்திரிகையாளருடைய எத்திக்ஸ். அதே மாதிரி இந்த மாதிரி நீ என்ன அப்படி பேசிட்டியா, நீ வந்து கைகூலி, அதெல்லாம் வந்து அவங்கவுங்க தேவை இருக்குங்க. நம்ம அதிகபட்சமாக என்ன சொல்கிறோம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் பலரை கையில் எடுத்துட்டாங்க, அவங்க அந்த அஜெண்டா பிரகாரம் இயங்குறாங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இவருன்னு பேர் சொல்லி கூட சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஏன்னா அது அவர் வாழ்க்கைங்க, அவர் இஷ்டம். அவரை 10 பேர் நம்புகிறாங்கன்னா அதனால தான் அவரை கையில் எடுக்கிறாங்க. அவர் அதை பண்ணுறாருன்னா அவர் வெளிப்பட்டுருவார் கொஞ்ச நாளில். இதை வந்து யாரும் பேச மாட்டாங்க. தனியாக பேசும்போது சொல்லிக்குவாங்க, பாரா நல்லா இருந்தா ஏன் இப்படி ஆயிட்டாப்புல அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஆனால் அது ஆன் கேமரா சொல்கிறதுன்றது ஏற்புடையதல்ல. இது வந்து தவறான முன்னுதாரணம். இந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்ல முடியுமா? இவருக்கு சொல்லியாச்சு, நாளைக்கு சார் அவருக்கு சொல்லுங்கன்னா இது ஜோசியம் சொல்கிறதா இது? அப்போ அவருக்கு சொல்ல மாட்டேன்னா சார் இவருக்கு சொன்னீங்க, அவருக்கு ஏன் சார் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்றது வரும். அது சொல்கிறதும் சரியில்லைல்ல. அதனால் இதை வந்து என்ன கேட்டால் ஊடகங்களும் தவிர்க்கணும். சமூக ஊடகங்களும் ஒரு இதை மெயின்டைன் பண்ணணும். ஆனால் நீங்கள் அப்படி பெரும்பாலும் முடியல சார். நிறையா பேஜ் சொல்கிறது, பேஜ் வியூ, அதே போல் தனி மனித தாக்குதல் சோஷியல் மீடியா இன்னொன்று உருவாக்குறாங்கல்ல. இவங்களே ஒரு யூடியூப்பை உருவாக்கிட்டு அதில் ஒருத்தன் லகட பாண்டியை உட்கார வச்சுருவாங்க. அதுக்கு வேண்டிய ஆளை அவன் வந்து என்னன்னா இவர் திட்டிட்டு இருப்பார். சார் அவரை போய் நீங்கள் திட்டலாமா அப்படின்னு கம்னு இருந்துக்குவான். மறுபடியும் ஏன் திட்டக்கூடாது அப்படின்னு மறுபடியும் ஒரு 5 திட்டுவார். சார் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது வந்து உண்மையா சார் அப்படின்னு இவர். அது ஒன்றா இவருக்கு நின்றுக்குவார் கம்னு. அவர் இன்னும் பேசுவார். எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு பொறுப்பு துறப்பு, இந்த பொறுப்பு துறக்கலாம் முடியாது இனிமேல்,
சட்டம் ஒவ்வொரு டைமில் மாறிட்டு வருது. போலீஸுடைய தன்மைகளும் மாறுது, சைபர் கிரைமுடைய இதுவும் மாறுது. நீங்கள் பொறுப்பு என்ன வேணால் பேசிக்கோ, அது தனிப்பட்ட கருத்து. அதெல்லாம் நடக்காது. நீங்கள் அதனால் இது வந்து அந்த எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணி விமர்சனமாக வச்சுக்கிட்டு, அந்த பத்திரிகை துறைக்குன்னு ஒரு இது இருக்குது. எது சட்டம், குழந்தைகளை காட்சிப்படுத்தக்கூடாது, பெண்களை காட்சிப்படுத்தக்கூடாது, பாலியல் பலாத்காரத்தில் பாதிக்கப்பட்டுள்ள அடையாளப்படுத்தக்கூடாது. இந்த ஸ்கூலில் படித்தா 6ஆம் கிளாஸில் படித்தா நான் தான் பேர் சொல்லியே, அது பொண்ணு பேர் லட்சுமினா நான் ராதான்னு சொன்னேனே, நான் பேர்லாம் சொல்லியே. ஆனால் இந்த ஸ்கூலில் 3ஆம் கிளாஸ் படித்த பொண்ணுன்னு சொன்னால் அடையாளப்படுத்துறது. அந்த ஸ்கூலில் 3ஆம் கிளாஸ் அந்த பொண்ணை தவிர மற்ற பொண்ணுங்களுக்கு தெரியும்ல. அப்போ இந்த கிளாஸில் 3ஆம் கிளாஸ்னால் எல்லா பெற்றோருக்கும், அந்த ஸ்கூலில் இருக்க எல்லா பெற்றோருக்கும் தெரியும்ல. அப்படி பரவாயில்ல. அதனால் எந்த வகையிலும் அடையாளப்படுத்தக்கூடாதுன்றது தான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். எல்லாத்துக்கும் மேலே நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குதுங்க. நம்ம வீட்டில் நடந்தால் பதப்பதைப்படல, ஐயோ இந்த ஃபோட்டோ போய் போடுறியே அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ரோட்டில் போகும்போது பைக்கில் போகும்போது ஒரு போலீஸ்கார் மாடுகிறார், சார் நான் மீடியாவில் இருக்கேன், என்னையா மீடியா அப்படின்னு 2 வார்த்தை விட்றாரு, நம்ம சண்டை போடுறோம். அது இன்னொரு போலீஸ்கார் வீடியோ எடுக்கிறாரு. அதற்கு பிறகு உங்கள் மேலே அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தார்னு வழக்கு போட்டுடுறாங்க. நீங்கள் அதுக்கு தண்டனை, அது உங்களுக்கு தண்டனை, நீங்கள் வழக்கு ஃபைன் கட்டுறீங்க. அந்த வீடியோவை எடுத்து இன்னொரு சேனலில் கொடுத்து பிரபு இந்த இடத்துல சண்டை போட்டார் அப்படின்னு அந்த எதுகை மோனையோட பத்திரிகையாளர் பிரபு இந்த அப்படின்லாம் போட்டால் உங்களுக்கு எவ்வளோ பதப்பதைப்பாக இருக்கும். என்னையா இது, நான் ஒரு அந்த ஆள் நான் அவமானமாக பேசினார், நான் பேசினேன், அந்த சைடில் நியாயத்தை கூட கேட்கல, சரி வழக்கு போட்டாங்க. அதை போய் வழக்கு ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை தான். 2வது தண்டனையாக என்னுடைய தனி வீடியோவை எப்படி போடலாம்? இந்த கேள்வி உங்களுக்கு வருமா வராதா? அப்போ போடுறவனுக்கு அந்த கேள்வி வரணும்ல. ஆனால் அதுவும் ஒரு பத்திரிகை இது மாதிரி இன்றைக்கி இருக்கா இல்லையா? ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு போலீஸ்கார்ட்ட சண்டை போட்டால் அதுக்குரிய தண்டனையாக கொடுத்துட்றாங்க காவல்துறை. அப்புறம் ஏன் ஒரு வீடியோ வருது? ஏன்னா அவர் கேஸ் போட மாட்டார். இதே ஒரு லேடி ஏதாவது பண்ணி ஒரு வக்கீலை பண்ணாங்க, ஒரு உயர்நீதிமன்ற வக்கீல், அவங்க போலீஸ் ஏதோ ஒரு வாக்குவாதம், அவங்க மேலே வழக்கு போட்டாங்க. இவங்க தூக்கி வழக்கம் போல் லகட பாண்டிகள் போட்டாங்க கேஸு. என்னுடைய பிரைவசி என்னை பற்றி எப்படி போடலான்னு தனியாக போய் ரகசியமாக காலில் விழுந்துருவாங்க. அவ்வளோதான். காவல்துறைக்கும் அது சிக்கலாச்சு, எப்படி போச்சு வீடியோ அப்படின்னு. அதனால் பத்திரிகைக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது. அது பிரிண்டில் இருந்துச்சு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருந்தது. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அது குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா பத்திரிகையை பற்றி தெரிந்தவர்கள் இல்லை, எனக்கு என்னன்னு இருக்கிறவங்களும் அந்த இடத்துல உட்காந்து. நேற்று நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து சில பிரிண்ட் மீடியாவில் கூட பார்க்க முடிஞ்சது சார். இன்வெஸ்டிகேஷன் ஜெர்னலிஸ்ட்டை தாண்டி இந்த மாதிரி வந்து விஜய் தலைமையிலான கூட்டணின்னு சொல்லிட்டு சில பிரிண்ட் மீடியாவிலே இப்போ பிரிண்டில் என்ன நடக்குன்னு சொல்கிறேன். போவார், வருவார், வீட்டுக்கு போவார். அவருக்கு தாவேக்கா பீட்டு போட்டிருப்பாங்க. அவர் பார்ப்பார், என்னடா பண்ணுறது, இந்த மாதிரி நியூஸ் இல்லை, யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல. பட்டார்னு பார்த்தா ஒரு இது வரும், விஜயுடன் என் தலைமை ஏற்படும் கூட்டணி கார்டு ஆகா மாட்டுச்சிரான்ட்டு உட்காந்து கடன்னு டைப் பண்ணுவார். இது முன்கதெல்லாம் எழுதுவார். விஜய் தாவேக்கா எல்லாம் எழுதிட்டு இதை போட்டு இந்நிலையில் இது போட்டு ஏற்றிடுவார். அதே என்ன சார் வந்துச்சு சார், நான் கூட விசாரித்தேன் சார், அப்படி தான் பேசுகிறாங்க, அநேகமாக 2 நாள் அறிக்கை வரும்னு சொல்கிறாங்க சார். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி அந்த நோய் பிரிண்ட்டுக்கும் வந்துச்சு. ஒரு பிரபல பத்திரிகையுடைய ஒரு வெப்சைட்டில் இதான் நடந்தது. நான் கூப்பிட்டு கேட்குறேன், என்னடா அப்படி நியூஸ் போடுறீங்கன்னு கேட்டால், சார் 15,000 ரூபா கூலிக்கு சின்ன பசங்களை டைப் தொட்டு பசங்க வச்சுக்கிறாங்க சார். அப்போ எப்படா நியூஸ் எடுப்பீங்க சார்? அடுத்த சைட்டில் இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுவாங்க சார். அவ்வளோதான் சார். பிரபல பத்திரிகை என்ன பண்ணுவீங்க? அதனால் இன்றைக்கி அப்படி போயிடுச்சு. கான்டென்ட் ரைட்டருக்கு பயங்கர வேல்யூ இருக்குது. அவர் பார்த்தா எனக்கு என்னென்னு எழுதுறாங்க. கண்டிப்பாக சார். இன்றைக்கி வந்து மீடியாவோட நரேட்டிவ்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அரசியல் கட்சிகள் இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது. உதாரணத்துக்கு இப்போது அதிமுக தாவேக்கா கூட்டணி அமையுமா அமையாதா, இன்னும் அந்த தேர்தல் வரைக்கும் என்னென்ன மாதிரியான நரேட்டிவ்ஸ், அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, நிறைய விஷயங்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. கிரியேட்டிவ் என்டர்டெயின்மெண்ட் தனஞ்சயன் வழங்கும் லிஜமோல் ரோகிணி வினித் நடிப்பில் இயக்குனர் ஜெயபிரகாஷின் காதல் என்பது புதுவுடைமை February 14 முதல். Holidays நாளே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand.